ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிச்சர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த கான்செப்ட் பார்க்க போறோம். என்னன்னா லீவிங். ஸோ லீவிங்க்கு நமக்கு ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு போடுவாங்க. கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு போடுவாங்க. இன்னொன்று நம்ம அந்த என்ன சொல்லலாம், இது ஈக்குவேஷன் மெத்தடும்பாங்க. ஆனா இந்த ஈக்குவேஷன் மெத்தட நம்ம எப்படி போடுவோம்னா, கோடு போட்டு போடுவோம். கோடு மெத்தடு, கோடு மெத்தட். ஓகேவா? கோடு மெத்தடுங்க நமக்கு என்ன அப்படின்னு நான் சொன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதைக்கும். அதனால நம்ம கிளாஸ்லயே பார்த்தோம். கைஸ், நான் இந்த மெத்தட சொல்லி தரேன். இத நீங்க எது வந்தாலும் நீங்க இத கண்ண மூடி அப்படியே போடுங்க. ஒண்ணுமே இல்ல. சரியா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, A இஸ் ஈக்குவல் டூ 12ன்னு போட்டுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. A இஸ் ஈக்குவல் டூ 12 டேஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப A ஓட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/12 ஒர்க். அடுத்து B யோட B எவ்வளவு நாளைக்கு வேலை பார்ப்பாரு? 20 டேஸ்க்கு வேலை பார்க்குறாரு. அப்ப B யோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/20. ஓகேவா? இது ஒர்க்கு, இது ஒர்க்கு. ஓகேவா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 3 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? ஏவும் பியும் சேர்ந்து 3 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலா கதைப்படி என்னன்னா, ஏவும் பியும் சேர்ந்தா எவ்வளோ நாளைக்கு வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 12 இன்டூ 20 டிவைடட் பை 12 பிளஸ் 20 எவ்வளோ நமக்கு 32ன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு 3 டைமு, இது வந்து நமக்கு ஒரு 8 டைமு, இது வந்து நமக்கு ஒரு எத்தனை டைமு? ஏ பிளஸ் பியா? இது வந்து நமக்கு ஒரு 4 டைம்ன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு 4 டைமு. ஓகேவா? 4 டைமா? 4 டைமு. ஸோ 10 டைமு, 2 டைமு, 5 டைமு, 15/2. அவங்க வெறும் 7½ நாள்லயே முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? 7½ நாள்லயே முடிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து 3 நாளைக்கு தான் முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது, நீங்க இந்த மெத்தட்ல ட்ரையே பண்ணாதீங்க. நீங்க சாலிடா நான் இப்ப சொல்ற மெத்தட் மட்டும் பாருங்க. ஓகேவா? என்ன சொல்ற மெத்தட் அப்படின்னா, கோடு மெத்தட். இப்படி போட்டுக்கோங்க கோடு. போட்டு ஒரு கோடு பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு வேலை பார்க்குறாங்க? 3 நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. யார் யாரு சேர்ந்து? ஏவும் பியும் சேர்ந்து அப்படிங்கிறத மட்டும் போட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிறத யார் மட்டும் பார்க்குறா? பி கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன். பி கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். ஸோ ரிமைனிங் ஒர்க்கை நீங்க ஒரு அன்னோன் என்டிட்டியால டினோட் பண்ணா போதும். அவ்வளவுதான். ஈக்குவல் டு நமக்கு 1. புரிஞ்சுதா? நான் என்ன பண்ண மட்டும் பாருங்களேன். ஸோ 3A பிளஸ் பின்னு இருக்கா? நான் 3 போட்டுக்கிறேன். ஏக்கு பதிலா என்ன போடலாம்? 12 போடலாம். பிளஸ் 3 போட்டுக்கிறேன். பிக்கு பதிலா என்ன போடலாம்? 20 போடலாம். அடுத்து நான் இதுக்கு போறேன். இதுக்கும் அதே மாதிரி தான். நான் இந்த அன்னோன் என்டிட்டி போட்டு கீழே பி மட்டும் தானே இங்க வேலை செய்யறான். ஸோ பியோட இதுக்கு நான் என்ன போடுறேன்? நான் 20 போடுறேன். ஈக்குவல் டு 1. இதை நீங்க இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா போதும், சம் வந்துடும். அவ்வளவுதான். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? 20, 20, 12 இருக்கா? ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஈக்குவேஷனை மாத்தினா உங்களுக்கு என்ன வரும்? கீழே வந்து நீங்க காமனா வந்து ஆக்சுவலா இதை தெரிஞ்சு நீங்க 60 எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 60 எடுத்துக்கலாம். 120 எடுக்கணும்னு அவசியமே இல்லை. 60 எடுத்துக்கலாம். 60 எடுத்தா 12 5ஆ? ஸோ இப்போ 3 வச்சா 15. அடுத்து நமக்கு இது என்ன வரும்? 3 3 சார் 9. இது வந்து நமக்கு 3x ஈக்குவல் டு நமக்கு 1ன்னு வரும். 15 9 வந்து நமக்கு எவ்வளோ? 24 பிளஸ் 3x ஈக்குவல் டு 60. அடுத்து 3x இஸ் ஈக்குவல் டு 60லேருந்து 24 போச்சுன்னா 60லேருந்து 24 போச்சுன்னா நமக்கு ஒரு 36 வருமா? 36. அப்போ நமக்கு x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ஒரு டைமு 2 டைமு 12 நாள் ஆகும். ஸோ அப்போ பி மட்டும் தனியா அந்த வேலையை 12 நாள் பண்ணுவாரு. ஓகேவா? பி மட்டும் தனியா அந்த வேலையை 12 நாள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ 25க்கு நமக்கு என்ன ஆன்சரு? 25க்கு நமக்கு சி ஆன்சர். ஸோ எல்லா சம்மையும் நான் இதே மாதிரி சால்வ் பண்ணுவேன். நீங்க பாருங்க. ஏ அண்ட் பி கேன் டுகெதர் ஃபினிஷ் ஒர்க் இன் 30 டேஸ். ஏவும் பியும் சேர்ந்து 30 நாளைக்குள்ள இது கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம். ஆனா அவங்க எவ்வளவு நாளைக்கு முடிச்சாங்களாம்? 20 நாள் தான் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் பி போயிட்டாப்ல. இஃப் ரிமைனிங் ஒர்க் டன் பை ஏ அலோன் இன் 20 more days. அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை ஏ மட்டுமே 20 நாள் பண்ணாருன்னா, ஏ மட்டுமே அந்த ஃபுல் வேலை எவ்வளவு முடிச்சிருப்பாரு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்க டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுக்கு நம்ம போட்ட மெத்தட்லயே போலாம். ஓகேவா? நம்ம போட்ட மெத்தட் என்ன? அப்படியே பாருங்க. பிரிச்சிருங்க. பிரிச்சு ஈக்குவல் டு 1 போடுங்க. மேல என்ன சொல்றான்? 20 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க. யார் யாரு? ஏ பிளஸ் பி. அதுக்கப்புறம் யார் அந்த வேலையை பார்த்தது? அந்த வேலையை பார்த்தது ஏ மட்டும் தான். எவ்வளவு நாளைக்கு? 20 நாளைக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு ஏ பிளஸ் பி வேலையை கொடுத்துட்டான். ஸோ நான் என்ன பண்றேன்? 20 டிவைட் பை ஏ பிளஸ் பிக்கு நான் 30 போட்டுக்கிறேன். அடுத்து 20 டிவைட் பை ஏக்கு நான் ஏ மட்டும் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான். ஸோ இது நமக்கு என்ன வரும்? அடுத்து 20A பிளஸ் 600 ஈக்குவல் டு 30A. ஏன்னா இந்த 30A நமக்கு இங்க வந்துடும். ஸோ 600 இஸ் ஈக்குவல் டு 10A.
அப்ப நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன 60 அப்படி ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் இந்த வேலையை 60 நாளைக்கு முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத கணக்கு கேஸ். ஓகேவா? அடுத்து 27th கொஸ்டின் என்ன? ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 டேஸ். ஏ வந்து 15 நாள்லையும் பி வந்து 10 நாள்லையும் பி வந்து 8 நாளையில போயிடுறாரு. ஏ பினிஷ் த ரிமைனிங் ஒர்க். நல்லா பாருங்களா, போன சம்முக்கும் இந்த 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 சம்முக்கான வித்தியாசம். அதாவது ஒரு வேலை இருக்கு, ஏ மட்டுமே அந்த வேலையை 15 நாள் பண்ணியிருப்பாரு, பி மட்டுமே அந்த வேலையை 10 நாள் பண்ணியிருப்பாரு. ஆனா பி வந்து 8 நாளைக்கு பண்றாரு. பி வந்து 8 நாளைக்கு பண்றாரு. ரிமைனிங் ஒர்க்கை ஏ பண்றாரு. எத்தனை நாளைக்கு பண்றாரு அப்படிங்கிறத கணக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 1. ஸோ 8 டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு என்னது? 8 டிவைட் பை பி இஸ் ஈக்குவல் டு 10. அடுத்து பிளஸ் அன்னோன் என்டிட்டி டிவைட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 15 ஈக்குவல் டு 1. ஸோ 10 15 நமக்கு காமனா வந்து நமக்கு என்ன எடுக்கலாம்? 30 எடுக்கலாம். ஸோ 30 எடுத்தால் நமக்கு என்ன வரும்? நமக்கு இது 24 பிளஸ் 2x ஈக்குவல் டு 1 வரும். ஸோ 24 பிளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 30. 24 பிளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 30. அடுத்து 2x இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? 6 வரும். x இஸ் ஈக்குவல் நமக்கு 3 டேஸ். அவ்வளோதாங்க, நமக்கு 3 டேஸ் போட்டாச்சு. ஓகேவா? ஓகே. ஏபிசி கேன் செப்பரேட்லி டூ ஒர்க் இன் 12 15 20 டேஸ். ஓகேவா? தே ஸ்டார்டட் டு ஒர்க் டுகெதர் பட் சி லெஃப்ட் ஆஃப்டர் 2 டேஸ். த ரிமைனிங் ஒர்க் வில் பி ஃபினிஷ்டு இன். ஓகேவா? ஸோ ஏபிசி வந்து தனித்தனியாக ஆரம்பிக்கிறாங்க. 12 15 20 இவங்க 3 பேர் தனித்தனியாக பண்ணா ஏ வந்து 12 நாள்லையும் பி வந்து 15 நாள்லையும் சி வந்து 20 நாளையும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் ஒரே நாள் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஆனா சி வந்து 2 நாளே விலகிடுறாரு. ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளவு நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னா, இதை வந்து நீங்க ட்ரெடிஷனலா போட்டிருந்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் எவ்வளவு நாளைக்கு வேலை பார்த்துருப்பாங்க, அப்ப எவ்வளவு வேலை வந்து போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இதுவும் அதே கான்செப்ட் தான். பட் ஆனா இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க, 2 நாளைக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி மட்டும் தான் வேலை செய்யறாங்க. எத்தனை நாளைக்கு? அதுதான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு 1 போடணும். ஈக்குவல் டு 1 போட்டோம்னா என்ன வரும்? 2 டிவைட் பை 15 2 டிவைட் பை 12 பிளஸ் 2 டிவைட் பை 15 பிளஸ் 2 டிவைட் பை 20 பிளஸ் அன்னோன் என்டிட்டி டிவைட் பை 12 பிளஸ் அன்னோன் என்டிட்டி டிவைட் பை 15. நல்லா பாருங்க, 20 போட்டக்கூடாது. 20 இங்க நம்ம விட்டுறணும். ஈக்குவல் டு 1 போட்டா இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். ஸோ கைஸ், நான் புரிஞ்சதா? எவ்வளோ பெரிய கொஸ்டின் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து 28க்கு அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது, ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 டேஸ், பி கேன் இன் 20 டேஸ், சி இன் 30 டேஸ். ஸோ பி அண்ட் சி வந்து என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் ஃபோர்ஸ்டு டு லீவ் ஆஃப்டர் 2 டேஸ். ஸோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலையை பியும் சியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியே நிப்பாட்ட சொல்றாங்க. எப்ப? 2 டேஸ்ல. அப்ப the time taken by A alone to complete the remaining work, ஏ மட்டுமே ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளவு நாள் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத கணக்கு. ஈக்குவல் டு 1. ஸோ 2 டிவைட் பை பிக்கு பதிலாக 20, அடுத்து 2 டிவைட் பை சிக்கு பதிலாக 30, அடுத்து அன்னோன் என்டிட்டி போட்டு ஏக்கு பதிலாக 18 ஈக்குவல் டு 1 போட்டிருங்க. ஈக்குவல் டு 1 போட்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நமக்கு கீழே நான் எல்லாத்துக்கும் நான் காமனா 180 எடுக்கிறேன். 180 எடுக்கிறேன். ஓகேவா? 180 எடுக்கிறேன். எடுத்தேன்னா எனக்கு இது என்ன வரும்? 18 பிளஸ் 12 எனக்கு இது என்ன வரும்? 10xன்னு வரும். ஈக்குவல் டு 1. இதை நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 30 பிளஸ் 10x இஸ் ஈக்குவல் டு எனக்கு 180. அப்போ எனக்கு 10x இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ எனக்கு x இஸ் ஈக்குவல் டு 15. எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது? 15 நாட்கள். ஓகேவா கைஸ்? ஓகே. பேசிக்கான ஒரு கடலே கடந்தாச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், மென்னு. அடுத்து பெண்ணு. மென்னு, விமனு, அடுத்து சில்ட்ரன். இவங்க 3 பேரும் ஈக்குவேட் பண்ணுவானுங்க. அவ்வளவுதான். ஈக்குவேட் பண்ணி கொண்டு போறதா நமக்கு என் கணக்கு. ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 16 மென் அவன் நமக்கு என்ன கொடுப்பான்? 16 மென்னும் 15 சில்ட்ரனும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா, அடுத்து என்ன கொடுப்பான்? 14 மென்னும் 11 சைல்டும் சேர்ந்து ஒரு வேலை 26 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா, எனக்கு 5 மென்னும் 7 சில்ட்ரனும் எவ்வளவு நாளைக்கு முடிப்பாங்க அப்படின்னு கேட்பானுங்க. இந்த மாதிரி சம்மு வரும். அப்ப ஒரு மென்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சு, ஒரு சில்ட்ரன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சு, நம்ம டோட்டலா இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் நமக்கு இதுக்கான ஆன்சர் வரும். இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 26 கேர்ள்ஸ் 26 girls can do a piece of work in 91 days. அதுவே அப்ப என்ன அர்த்தம்? 26 girls 91
நாட்கள்ல முடிப்பாங்க. அப்ப ஒரு கேர்ள் வந்து எவ்வளோ இதுல முடிப்பாங்க? 1/91 இன்டூ 26ல முடிப்பாங்க. இதுதான் கணக்கு. இதுதான் கணக்கு. குழம்பிறாதீங்க. நம்ம சம்முக்குள்ள போலாமா? ஓகே. இஃப் 12 பாய்ஸ் அண்ட் 12 மென்னும் 16 பாய்ஸும் சேர்ந்து ஒரு பீஸா பொறுக்க 5 நாளைக்கு முடிக்கிறாங்க. அதுவே 13 மென்னும் 24 பாயும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்கள் முடிக்கிறாங்க. அப்ப த ரேஷியோ ஆஃப் டெய்லி ஒர்க் டன் டு த மேன் டு தட் பாய். அப்ப ஒரு நாள் வேலையை மேனும் பாயினுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சம்மு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி பாருங்களேன். ஸோ 12 மென்னும் 16 பாய்ஸும் சேர்ந்து ஒரு வேலையை 1/5 டேஸ்ல முடிக்கிறாங்க. சாரி 5 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா இது நீங்க என்ன பண்ணணும் மட்டும் பாருங்களேன். இப்போ நான் இதை ஒர்க்குக்கு மாத்துறேன்னா ஒர்க்குக்கு மாத்தும்போது இந்த 5ங்கிறது 1/5 மாறும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா எனக்கு இந்த 1 இங்க இருக்கும், எனக்கு இந்த 5 இங்கிட்டு வந்துடும். இங்கிட்டு வந்தா எனக்கு இது 16 மென்னு பிளஸ் 18 பாய்ஸ்னு வரும். நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுதா? எனக்கு இங்க டேஸ்ல இருக்கு, எனக்கு இது ஒர்க்கா மாறிடுச்சு. ஓகேவா? எனக்கு அது ஒர்க்கா மாறிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னு பாருங்களேன். 13 மென்னும் 24 பாய்ஸும் சேர்ந்து எனக்கு ஒரு வேலையை 4 டேஸ்ல முடிக்கிறாங்க. அதாவது 1/4 நான் இதை மாத்தினா எனக்கு இது ஒர்க்கா மாத்திரும். அப்ப எனக்கு ஒரு ஒர்க்கு வந்து எவ்வளவு நாளைக்கு முடிப்பாங்கன்னா 13, 26, 26, 52 மென்னும் அதே மாதிரி 48, 48, 48, 96 பாய்ஸும் சேர்ந்து எனக்கு அந்த ஒர்க்கு முடிப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு இதுல ஒரு ரேஷியோ கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு 60 மென்னும் 80 பாய்ஸும் தேவை. அதே ஒர்க்கை நான் பாய்ஸ் அந்த மென்னுடைய ப்ரொபோர்ஷனை மாத்துறேன்னா 52, 96ன்னு வரும். அப்ப எனக்கு இவங்களும் அதே ஒர்க் தான் முடிப்பாங்க, இவங்களும் எனக்கு அதே ஒர்க் தான் முடிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா 16 மென்னையும் இந்த 80 பாய்ஸையும் இதோட ஈக்குவேட் பண்றேன்னா 52 மென்னோட 96 பாய்ஸோட ஈக்குவேட் பண்றேன். நான் இந்த 52 மென்னை நான் இங்க கொண்டு வந்தேன்னா எனக்கு இது 8 மென்னா மாறிடும். இந்த 80ங்கிறது அங்கிட்டு போச்சு நமக்கு 16 பாய்ஸா மாறிடும். ஸோ ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு 2 பாய்ஸ். அதாவது மேன் வந்து ஒரு வேலை பார்த்தா மேன் வந்து ஒரு நாளைக்கு பார்க்குற வேலையை பாய்ஸ் வந்து 2 நாளைக்கு பார்ப்பாரு. என்ன சொல்றான்? டெய்லி ஒர்க் டன் பை த மேன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது டெய்லி ஒர்க்னு பார்க்கும்போது நம்ம என்ன போடணும்? ஸோ M/Bன்னு போடணும். போட்டால் நமக்கு 2/1ன்னு கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து மேன் வந்து 2 வேலை பார்ப்பாரு, பாய் வந்து ஒரு வேலை பார்ப்பாரு. ஸோ 2:1. தெட்டிக்கு என்ன ஆன்சர்? நமக்கு ஏ ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க போடுங்க. டிஃபிகல்ட்டா நீங்க வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல போயிட்டு அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரியே நமக்கு இந்த மாதிரி சிம்பிளா போட்டுருங்க. 4 மென்னும் 6 விமனும் சேர்ந்து ஒரு வேலைய 8 நாளைக்கு முடிக்கிறாங்க. அப்ப இது வந்து நமக்கு 1/8 மாறும். நமக்கு இங்க 1 வந்துச்சுன்னா 4 8s ஆர் 32 மென்னு, 6 8s ஆர் 48 விமனா மாறி இருக்கும். அடுத்து 3 மென்னும் 7 விமனும் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸா? அப்ப நமக்கு இங்க 1/10 மாத்திட்டு இந்த 1 இங்க வச்சுட்டு இந்த 10 இங்க கொண்டு போயிட்டோம்னா 30 மென்னு 70 விமனா மாறிடுமா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அடுத்து? இது 2யும் ஈக்குவேட் பண்றோம். ஸோ 32 மென்னு அடுத்து வந்து 48 விமனு ஈக்குவல் டு 30 மென்னு பிளஸ் 70 விமன் அப்படின்னு நம்ம போடலாம்னு பார்க்குறோம். ஆனா நம்மளால போட முடியாது. ஏன் போட முடியாது அப்படின்னா நமக்கு ஒரு மென்னோட கெப்பாசிட்டியோ விமனோட கெப்பாசிட்டியோ கொடுக்க கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப்பை நம்ம இதோட நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? ஆனா இந்த ஸ்டெப் ஏன் நான் இந்த ஸ்டெப்பை இதை போட்டேன்னா இது வராதுன்னு புரிஞ்சுமே ஏன் போட்டேன்னா இந்த மாதிரி நம்ம போடுவோம். போட்டுட்டு ஏன் போட முடியாதுன்றது நமக்கு புரியணும். ஏன்னா இந்த சம்முக்கு வந்து நம்ம வெறும் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனா எனக்கு மென்னு எவ்வளவு நாளைக்கு வேலை பார்ப்பாங்கும் போது நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்மு தான். ஸோ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்களேன். இந்த 12 மென்னு வேற பெண் எடுத்துக்கலாம். இந்த 12 மென் இருக்குல்ல, இந்த 12 மென்னும் எனக்கு 18 விமனும் சேர்ந்து 1/8 இன்டூ 3ன்னு வரும். அது என்ன 1/8 இன்டூ 3 அப்படின்னா இங்க நம்ம என்ன சொல்றோம்னு பாருங்களேன். இங்க 1/8 இன்டூ 3ன்னு வரும். ஏன் அந்த 3 வருது அப்படின்னா 3 men 7 women 2 in 20 days. ஒரே நிமிஷம் கைஸ். சாரி கைஸ். என்னாச்சு? இந்த இடத்துல நமக்கு 4 men 6 women இருக்கா? ஓகே. நம்ம அகைன் மறுபடியும் எழுதலாமா? ஓகே. என்ன பண்றோம் அப்படின்னா இந்த
4 உமனு இங்க பாருங்க 4 மென்னு 6 விமனு ஈக்குவல் டு 1/8ன்னு போடலாமா? ஒர்க் எடுக்கும்போது அதே மாதிரி 3 மென்னும் 7 விமனும் சேரும்போது நமக்கு 1/10 மாறுமா? ஓகே. இப்ப நமக்கு இதை என்னவா மாத்துறோம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்களேன். என்னவா மாத்துறோம் அப்படின்னா, இத நான் அல்ஜிப்ரா மெத்தட்ல போடணும். போன சம்முக்கு நான் ஒரு அல்ஜிப்ரா மெத்தட் போட்டேன் தெரியுமா? ஏன்? இந்த மாதிரி சம்ல நம்ம அல்ஜிப்ரா மெத்தட்ல தான் போட முடியும். அப்ப இங்கேயும் நான் ஈக்குவேட் பண்ணும்போது இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் 1ஓட நான் இந்த சம்ம இங்க எழுதுறேன். பார்த்துக்கோங்க. எந்த சம்மு? கொஸ்டின் நம்பர் வந்து நமக்கு 31. 31 இங்க எழுதுறேன். 31ஓட கன்டினியூவேஷன் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது எனக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எனக்கு வந்து 4m 6 உமனா? அத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்களேன். நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து இத வந்து ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னவா மாறும்னா, 12 மென்னு 18 விமனு ஈக்குவல் டு 1/8 இன்டூ 3 அப்படின்னு வருமா? அடுத்து என்னன்னு பாருங்களேன். ஈக்குவேஷன் 1 நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அடுத்து ஈக்குவேஷன் 2 நான் 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 12 மென்னு பிளஸ் 28 விமனு ஈக்குவல் டு 1/10 இன்டூ 4. அடுத்து என்ன ஆகும்? இதை நான் மைனஸ் பண்றேன். மைனஸ். அப்ப எனக்கு இது 0 ஆயிரும். அப்ப எனக்கு இங்க -10 விமன் கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க என்ன வரும்னா, எனக்கு இங்க இது அப்படியே சால்வ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்க 15 - 16/40 அப்படின்னு கிடைக்கும். அதாவது -10 உமன் இஸ் ஈக்குவல் டு -1/40. ஸோ நமக்கு என்ன ஆகும்? இந்த மைனஸும் போயிரும். அப்ப ஒரு விமன் வந்து 1/400 ஒர்க்க முடிப்பாங்க அப்படிங்கிறத கணக்கு. சாரி கைஸ் 1/400 அப்படிங்கிறத முடிப்பாங்க. ஆனா நமக்கு அவன் கேட்டிருக்கிறது என்னது? 10 உமன் தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு 10 உமனே இருக்கு. அப்ப 10 உமன் வந்து எவ்வளவு நாளைக்கு முடிப்பாங்க? 40 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத இங்க கணக்கே. ஓகேவா? ஓகே. அடுத்து 32வது கேள்வி. மென் 32வது கேள்வி என்னது? 5 men and 2 boys working together can do 4 times as work as man and boy அப்படிங்கிறாங்க. 5 மென்னும் 2 பாய் சேர்ந்து பண்ற வேலைங்க வந்து ஒரு மென்னும் ஒரு பாய் சேர்ந்து பண்ற ரேஷியோ விட 4 டைம்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப மேன் அண்ட் பாயினுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி பத்தி கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்ல. ஸோ 5 மென்னும் 2 பாயும் சேர்ந்து பண்ணா அதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு தெரியுமா இருக்கும்? அதனுடைய எஃபிஷியன்சி வந்து 4 டைம் இருக்குமா? எதை? மென்னையும் பாயையும் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணா போதும். 5 மென்னு பிளஸ் 2 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 மென்னு பிளஸ் 4 பாய்ஸ். அடுத்து இது வந்துச்சுன்னா நமக்கு ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு 2 பாய்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப மென் பை பாய் இஸ் ஈக்குவல் நமக்கு 2:1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 32க்கு நமக்கு என்ன ஆன்சர்? சி ஆன்சர். ஓகேவா? 32க்கு நமக்கு சி ஆன்சர். அடுத்து 33 என்ன? கடைசி சம். 3 men or 5 women can do a piece of work in 12 days. How long 6 men and 5 women take to finish the work? அதாவது என்ன? 3 women or 5 women. நல்லா பாருங்களேன். 3 மென்னு சேர்ந்து 12 டேஸ்ல முடிப்பாங்களாம். அதே வேலைய 5 விமன் சேர்ந்து 12 நாள்ல முடிப்பாங்க. புரியுதா? அப்ப யார ஹையர் பண்ணுவாங்க? மென்ன தான் ஹையர் பண்ணுவாங்க. அப்ப என்ன கொடுத்துட்டான்? அப்ப 6 விமனும் 5 விமனும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன கணக்கு அப்படின்னா 3 மென் இஸ் ஈக்குவல் டு 5 உமன் எழுதலாமா? 3 மென் இஸ் ஈக்குவல் டு 5 உமனா? ஏன்னா இந்த 12 நான் ஈக்குவேட் பண்ணனா 3 உமன் இஸ் ஈக்குவல் டு 5 3 மென் இஸ் ஈக்குவல் டு 5 உமன் வருமா? ஓகே. இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 6 மென்னு பிளஸ் 5 விமன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? அதுதான் கேள்வி. ஸோ நான் இந்த 6 நான் வந்து எப்படி போடுவேன்? 2 × 3m போடலாமா? ஓகே. அடுத்து இது வந்து நமக்கு 5 விமன் வருமா? ஓகே. ஸோ இப்போ 3 மென்னுக்கு பதிலாக நம்ம இந்த 5 விமனை போட்டுக்கலாம். ஸோ அப்போ 2 × 5 விமனு பிளஸ் 5 விமனா ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் டு இல்ல. இந்த 2 5s are 10 women plus 5 women equal to what? அப்ப 15 women. 15 women is equal to என்னது? 15 women is equal to 15 women. ஒரு விமன் வந்து நமக்கு 12 நாள்னா அப்ப நமக்கு 15 women வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 டேஸ் தான். 4 டேஸ் தான் கணக்கு. ஏன்னா 5 விமன் சேர்ந்து 12 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 15 பெண்கள் சேர்ந்தா நமக்கு 4 நாள்ல முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். சின்ன கேள்வி. ஓகே. நான் இதுல எதுவுமே டைம் அண்ட் ஒர்க்ல அட்வான்ஸ்டா கொண்டு போகல. ஏன்னா இது பூராமே டாபிக் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஆர்எஸ் அகர்வால்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிற சம்ஸை நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த இந்த ஆர்டர்லயே பாருங்க. இந்த ஆர்டர்ல மட்டும் பாருங்க.
அப்ப பேசிக்கா நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன். ஆக்சுவலா செயின் ரூல்ல நம்ம டைரக்ட் மெத்தடு, இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தோம். டைரக்ட் அடுத்து இன்டைரக்ட். அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? டைரக்ட் இன்டைரக்ட்க்கு அடுத்து A பிளஸ் B ஒர்க் டுகெதர பார்த்தோம். அடுத்து A பிளஸ் B பிளஸ் C ஒர்க் டுகெதர பார்த்தோம். இதுலயே நம்ம A பிளஸ் B குடுத்துருவாங்க. ஆனா A குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம்? இந்த A பிளஸ் B இஸ் ஈக்குவல் டு X, B பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு Y, C பிளஸ் A இஸ் ஈக்குவல் டு Z. அப்ப A பிளஸ் B பிளஸ் C இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? இதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பிரிக்கிறத பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? எஃபிஷியன்சி பார்த்தோம். எஃபிஷியன்சிக்கு அப்புறம் நம்ம அந்த ஆல்டர்னேட் பார்த்தோம். எல்சிஎம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வேற என்ன? அவ்வளோதான். எஃபிஷியன்சி பார்த்தோம். எஃபிஷியன்சிக்கு அப்புறம் அடுத்து இங்கிட்டு பார்த்தது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் ஒர்க் பார்த்தோம். ஃபிராக்ஷன் ஆஃப் ஒர்க் பார்த்ததுக்கு அப்புறம் வேஜஸ் பார்த்தோம். லீவிங் கான்செப்ட் பார்த்தோம் ஈஸியா. அப்புறம் அந்த மென்னு, அந்த பெண்மணி அத பத்தி பார்த்தோம். அவ்வளோதான் கைஸ். டைம் ஒண்ணு இருக்கு. நம்ம இத பார்த்துட்டோம். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்க பிராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும்.